ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பாடிக்கு டெய்லி பேஸில் எவ்வளோ ஃபைபர் எடுக்கணும், நம்ம பாடிக்கு தேவையான ஃபைபர் கொடுக்கல அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது. சாலிபிள் ஃபைபர் ரத்தத்தில் கரையக்கூடியவை, இன்சாலிபிள் ஃபைபர் ரத்தத்தில் கரையாதவை. ஸோ இதுதான் நம்ம பாடிக்கு தேவையான நீர்ச்சத்து உறிஞ்சி கொடுக்குது. நீங்க ஒரு மென்னா இருக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பேஸ்ல 35 கிராம்ஸ் ஃபைபர் எடுக்கணும். விமனா இருக்கிறீங்க அப்படின்னா 25 கிராம்ஸ் ஃபைபர் எடுக்கணும். சாலிபிள் ஃபைபர் எதுல கிடைக்குது அப்படின்னா சிறுதானியங்கள், கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி தானிய வகையில சாலிபிள் ஃபைபர் கிடைக்குது. இன்சாலிபிள் ஃபைபர் எதுல கிடைக்குது அப்படின்னா காய்கறிகள், கீரைகள்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. 100 கிராம் கேரட்ல 2 ல 3 கிராம் ஃபைபர் கிடைக்குது. 100 கிராம் வெண்டைக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ல 3 கிராம் ஃபைபர் கிடைக்குது. ஒரு கட்டு கீரை எடுக்கிறீங்க அப்படின்னா 4 ல 5 கிராம் ஃபைபர் கிடைக்குது. நீங்க டெய்லி பேஸ்ல 400 கிராம் 500 கிராம் காய்கறி எடுக்கிறீங்க அப்படின்னா 20 ல 25 கிராம் உங்களுக்கு ஃபைபர் கிடைக்குது. மீதி இருக்கிற 10 ல 15 கிராம் ஃபைபர் மற்ற உணவுகள் இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ பாருங்க, நம்ம டெய்லி பேஸ்ல எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம், பொரியல், கூட்டு இந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கிறோம். ஸோ நீங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, ரைஸ் கம்மியாக இருக்கணும். வெஜிடபிள், காய்கறிகள், கீரைகள் இது மாதிரி அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்னாரியோவில் இந்த மாதிரி உணவுலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹெர்பல் லைஃப் கம்பெனி டேப்லெட் ஃபார்மேட்லையும் பவுடர் ஃபார்மேட்லையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல்லுலாஸ் பவுடர், சாய் பவுடர், சோடியம், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைபர் பவுடரை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. நம்ம பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, டயபெட்டிக் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ஃபேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃபைபர் பவுடர் எடுக்கும்போது நம்ம வயிறு பகுதியை க்ளீன் பண்ணி கொடுக்கும், நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம பாடியில் ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், அல்சர், அசிடிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நீங்கள் இந்த ஆக்டிவ் ஃபைபர் எடுக்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். பிளட்ல இருக்கிற ஃபேட்டை குறைச்சி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைபர் கண்டென்ட் நம்ம பாடியில் குறையும் போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா புற்றுநோய், எல்டிஎல் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால், கேன்சர், ஸ்கின் ப்ராப்ளம், பிம்பிள்ஸ், ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் எடுங்க. உங்க ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ஃபைபர் பவுடரை எப்படி எடுக்கணும் அப்படின்னா 240 ml நார்மல் வாட்டர் அண்ட் சில் வாட்டர்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கேலரி பேசஸ் கம்மியா இருக்கிற ஜூஸ், எனர்ஜி ட்ரிங்க்ல நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். இந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச்சோட கைடன்ஸ் மூலமா எடுங்க. இந்த ப்ராடக்ட்டை எப்படி ப்ராப்பரா எடுக்கணும், இந்த ப்ராடக்ட் பத்தின மோர் இன்ஃபர்மேஷன், மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். டெய்லி பேஸில் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் டெய்லி பேஸில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.